யார் இவன்? என் புருஷனோட ஃப்ரெண்ட். சாக போறாரு அவரு. சொல்ல வேண்டாம். எங்க எப்ப சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். தேவா, நெருக்கமானவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க. தேவநாராயணன். நேத்து நைட்டு யாரோ கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்களா? காலேஜ் திறக்கிற முதல் நாளே நல்ல யார் செஞ்சிருப்பா? யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்றதுக்கு தான் யாருக்கும் தைரியம் இல்ல. ஆமா, யாரும் உன்னை பார்க்கலையே? இல்லடா. கையில என்ன காயம்? லேப்ல இருந்த ஆசிட் பாட்டில் உடைஞ்சு கையில பட்டுருச்சு. சரி கிளாஸுக்கு போ, மத்தியானம் மீட் பண்ணலாம். ஒரு நவம்பர் 4ஆம் தேதி நான் முதலா காலேஜ்ல சேர்ந்த நாள். நான் தேவாவை முதலா பார்த்த நாள். Good morning, sir. Good morning. Good morning everybody. Good morning sir. யார் இவன்? தேவா சார். சாரா? ஆமா, இந்த காலேஜ்ல தேவா சார் கிளாஸ் மட்டும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கிளாஸ் எடுப்பார். இன்னொன்று, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் தான் ஹீரோ. Mr. Deva, please come out. There's a complaint against you.
கெமிஸ்ட்ரி லேப அவன் தான் அடிச்சு உடைச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல் போய் அவன் கையை பாருங்க. ஆசிட் பட்டு கை கருகிருக்கு. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கையில ஆசிட் எப்படி? இதெல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. ஆனா நீங்க தான் அவனை அடிச்சதா அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். நான் தான் அவனை அடிச்சேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? அவனே சொல்லியிருக்கானே. சார், ராத்திரி வெளியே நிற்கிறேன் ஸ்கூட்டர் போட்டு என் கண் முன்னாடி இவங்க எரிச்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது சாட்சி இருக்கான்னு கேட்டீங்க. நான் தான் சாட்சின்னு சொன்னப்போ வாதியும் சாட்சியும் ஒரே ஆளா இருந்தா கோர்ட்ல கேஸ் எடுப்படாதுன்னு சொன்னீங்க. இப்பவும் அப்படிதானே? வாதியும் சாட்சியும் அவனே தானே? இப்ப மட்டும் கோர்ட்ல கேஸ் எப்படி எடுப்படும்? நான் தான் அவனை அடிச்சேன்னு முதல்ல சாட்சி கொண்டாங்க, அப்புறம் கேஸை ஃபைல் பண்ணுங்க. போங்க. நான் பார்த்தேன். கொடுக்குறியா? நேத்து வந்து உனக்கு இந்த காலேஜை பத்தி என்னடி தெரியும்? இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் தேவா சார் மட்டும்தான் எதிர்த்து நிக்கிறாரு. 60 வருஷமா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் 2 ரேங்க் வந்த நம்ம காலேஜ்ல போன வருஷம் 10% ரிசல்ட் கூட வரல. காரணம் பாதி நாளா நடந்த ஸ்ட்ரைக் தான். தெரியுமா? எதுக்கு ஸ்ட்ரைக்? படிக்கிறதுக்கும் கேம்ஸ்க்கும் வசதி இல்லையா? இருக்கிற வசதி இல்லாம செய்யறது, ஸ்டூடெண்ட்ஸ் தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறது எல்லாமே ஒரே ஆள் தான். யாரு? காட்டி கொடுக்கறது தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? வரதராஜன் ஒரு பெரிய லிக்கர் கிங். எப்படியாவது இந்த காலேஜ் மூட வச்சு இந்த இடத்த வளைச்சு போட பாக்குறான். அவனோட பையன் தான் அந்த பொறுக்கி ஸ்ரீகாந்த். அவனோட கேங்ல இருந்தா நேத்து ஒருத்த லேப் உடைச்சது. அதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? யார் எடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட், போலீஸ் எல்லாமே அவன் கையில தானே இருக்கு. அவங்க எல்லாருமே என் மேல கோவப்பட்டாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரஸ்டிகளும் சேர்ந்து ஒரு பெரிய சதி திட்டமே வச்சிருந்தாங்க. காலேஜ்ல ஸ்டூடெண்டா ரவுடிகள் அனுப்பி கலாட்டா செஞ்சு காலேஜை மூட வச்சுட்டா சிட்டி சென்டர்ல இருக்கிற அந்த இடத்த விட்டு கோடி கோடியா சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. இதை எதிர்த்து தேவா மாணவர்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காருங்கிறத நான் அப்போ புரிஞ்சுக்கல. புரிஞ்சப்போ என் தப்பை நான் உணர்ந்தேன். அதனால தான் போலீஸ்ல தேவாவை அடையாளம் காட்டல. என்னையும் அறியாம ஒரு நாள் காலேஜ் மேக்சின்ல இருந்த தேவாவோட போட்டோவை என் ரூம்ல ஒட்டினேன். நேரம் போறதே தெரியாம அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹாஸ்டல் ரூம்ல ராத்திரி தனிமையில இருக்கும்போது சீக்கிரமா விடியணுமே, காலேஜ்க்கு போய் தேவாவை பார்க்கணுமேங்கிற ஆசையில டைம் பீஸோட முள்ள திருப்பி வச்சு விடிய வைக்க முயற்சித்த நாட்களும் உண்டு. டேய் அவரா ஏண்டி, உனக்கு அந்த லுலுவாதி யாருக்கும் காதலா? அப்படித்தான் நினைக்கிறேன். காதல் காவியம் எல்லாம் ட்ராஜடியில தான் முடிஞ்சிருக்கு. டேய் வாங்கடா. என்ன கேட்டான்? என்ன கேட்டான் அவன்? லவ் பண்றியான்னு கேட்டான். அவனியா? இல்ல உங்களை. நான் என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏய் நில்லு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன் மனசு எப்படி மாறிடுச்சு? முதல்ல பார்த்த என்ன, அப்புறம் பார்க்கல என்ன? முதல்ல பார்க்கல, அப்புறம் பார்த்தேன். உங்க மனசு முதல்ல பிடிக்கல, அப்புறம் பிடிச்சது. யாரு? உங்களை. தேவாவோட விரோதிங்க என்னையும் ஒரு விரோதியா நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஏ அந்த புக் எடு. பாலா, யாரோ ஒரு ரூம் கதை உடைச்சு உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு வேற தேடிட்டு இருக்காங்க. நான் போய் எங்க போற நீ? நீ எங்க போக வேண்டாமா? ரூம் கதை சாத்து. இப்பயே அந்த லைட் ஆஃப் பண்ணு. பிரின்சிபல், வார்டன், போலீஸ் எல்லாருமே அவங்க பக்கம் தான் இருந்தாங்க. யாருமே நியாயத்து பக்கம் இல்லை. ஏன்னா ரவுடி கும்பலோட தலைவனாக இருந்த ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன். ஹாஸ்டல் வார்டன் கம்ப்ளைண்ட்டும் வாங்க மாட்டேங்கிறாரு, போலீஸ்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னே புரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்ததா உடையிறது அவர் ரூமா தான் இருக்கும். எவ்வளவு சொல்லியும் ஹாஸ்டல் விஷயத்தை தலையிட தனக்கு உரிமை இல்லைன்னு பிரின்சிபல் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சார், இன்னைக்கு காலையில கூட பாலாவை போன்ல மிரட்டி இருக்காங்க. அதனால பாலா இனிமேல் ஹாஸ்டல்ல தங்கறது சேஃப் இல்ல, வேற இடம் பார்க்கணும். என் உயிருக்கே ஆபத்து வரலாங்கிற நிலைமை வந்தப்போ
தேவா என்ன அவர் வீட்டில் வந்து தங்க சொன்னாரு. வா, இவங்க தான் நம்ம புது விருந்தாளி. நம்ம விருந்தாளி இல்ல, ஓ விருந்தாளின்னு சொல்லு. வெட்டியெல்லாம் உள்ள விட போடா. வாங்க. இவன் தான் கோபி, மில்ல வேலை பார்க்குறான். அங்கே தொழில் சங்கர் தலைவர் இவன் தான். அவன் சேகர். ஹலோ. ஒரு காலத்து நெக்ஸ்ட் லைட்டாக இருந்தான். ஜெயிலேருந்து வெளியே வந்தப்புறம் எழுத்தாளன் ஆயிட்டான். பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டுமா? இவன் தான் மோகன், வெடி மருந்து ஹோல்சேல் டீலர். இவன் தான் இங்கே சமையல்லாம். ஒரு வாரம் இங்கே தான் தங்க போகிறாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே படுத்துக்கிறோம், நீங்க அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க எல்லா வசதியும். என்னை தேவா காப்பாத்த ஸ்ரீகாந்தோட ஆத்திரம் பகையா மாறிடுச்சு. எங்களை கொச்சப்படுத்தி காலேஜ்லயும் தெருவிலையும் போஸ்டர் கூட ஒட்டினாங்க. பெரிய லட்சியவாதி மாதிரி எப்பவும் பேசுவேன். ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் அவ கூட குடும்பம் நடத்துறது ஒரு லெக்சரர் பண்ற வேலையாயா? உண்மை தெரியாம அனாவசியமா பேசாதீங்க. அனாவசியமாவா? உனக்கும் இந்த பொண்ணுக்கு இருக்கிற தொடர்பை பத்தி காலேஜே நாறுது. வெக்க கேடு, கேட்கவே அவமானமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஒரே வீட்டில் தங்கறதுல வெக்கப்பட என்ன இருக்கு? கல்யாணமா? ஆமா, வர 21ஆம் தேதி எனக்கும் பாலாக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இங்க அடிபடுற பேச்சு அப்படி இல்லையே. பத்திரிக்கை அடிச்ச உடனே நோட்டீஸ் போர்டில் போடுவோம். உங்களை நேரம் பாக்கவத்துல வச்சு அழைப்போம். இப்போ எங்களால் இந்த காலேஜுக்கு ஏதாவது அவமானம் இருக்கா? இல்லையா? ஸ்ரீகாந்த் எலெக்ஷன்ல ஜெயிச்சா காலேஜை மூடிடுவாங்கன்னு தேவா எல்லாருக்கும் எடுத்து சொன்னாரு. ஸ்ரீகாந்துக்கு எதிராக நந்துவை போட்டு போட வச்சோம். ஏய், யாரும் நிக்க மாட்டாங்க, எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கேன்னு சொன்ன. இவன் எப்பறம் நாமினேஷன் கொடுத்தா? இது அந்த தேவாவோட வேலை. அந்த ஆள் கொடுத்த தைரியத்தில் தான் இவன் நிற்கிறான். டேய், நாளை காலையில் அவன் வாபஸ் வாங்கணும். இனிமே எவனுக்கும் இந்த தைரியம் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? என் முன்னாடியே கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டு போயிட்டாங்க அந்த பாவிங்க. கவலைப்படாத, இதுக்கெல்லாம் நாங்கள் அசந்தர மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. வேண்டாம் ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். இவனுக்கு கீழே 3 தங்கச்சிங்க. நாங்க எல்லாருமே இவனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை ஐயா. தயவு செஞ்சு இவனை விட்டுடுங்க ஐயா, பலியாக்கிறாதீங்க. சேர்மனுக்காக நான் நிக்கிறேன் சார். இந்த காலேஜ்க்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது நாங்க மட்டும் கோழைங்க மாதிரி ஒதுங்கிட மாட்டோம். தேங்க்ஸ் நீனா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ சார். ஏன் சார் மறுபடியும் பிரச்சனை பண்றீங்க? இந்த பொண்ணுங்களுக்கு ஏதாச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? செஞ்சுதான் பார்க்கட்டுமே, அப்புறம் தெரியும். அந்த ஸ்ரீகாந்த் இந்த காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா இந்த காலேஜ் இடிச்சு தரமட்டமா ஆக்கிறதை கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குற நிலைமை வந்துடும். இடிச்சிட்டு போட்டோமே, நமக்கு என்ன? எப்படி இருந்தாலும் வேற காலேஜில் வேலை கொடுக்க போறாங்க. போக மாட்டேன், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். படிப்புக்கு அந்தஸ்து தந்த காலேஜ் சார் இது. பெரிய பெரிய மகான்கள் படிச்ச இடம் இது. என் தாத்தா அப்பானா படிச்சு விளையாடின இடம் இது. சில பொறுக்கிகளோட சுயநலத்துக்காக இந்த காலேஜ் நான் அடிக்க விட மாட்டேன். முதல் அடி எடுத்து வைக்கிறானோ அவன் கையை உடைப்பேன். இரண்டாவது எவன் வரானோ அவன் காலை உடைப்பேன். மூணாவது எவன் வரானோ அவனுக்கு என் வாட்ச் நான் கிஃப்டா கொடுப்பேன். தைரியம் இருந்தா வாங்கடா. தண்டனை கொடுக்க நீங்க யாரு? ஜட்ஜா? பின்ன என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பொண்ணுகிட்ட இப்படி பொறுக்கத்தனமா நடந்துக்கிட்டா நீங்க கை கட்டிட்டு சும்மா இருப்பீங்களா? அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சா பிரச்சனை முடிஞ்சிருமா? இப்ப பெருசாயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போறாங்க. ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறது புதுசு இல்லையே. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு பில் கொடுத்தா ஸ்ட்ரைக், மாடு முட்டினா ஸ்ட்ரைக், நாய் குலைச்சா ஸ்ட்ரைக், துப்பினா தும்பினா ஸ்ட்ரைக்.
இப்படி காரணம் இல்லாம எவ்வளவு ஸ்ட்ரைக் பார்த்திருக்கோம்ல. உங்க நொண்டி சாக்க கேட்க உங்களை கூப்பிடல. மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் தர வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர். ஐ அம் சாரி, ஐ ஹேவ் டு டு இட். சேர்மன் மிஸ்டர் வரதராஜன், நம்ம ஸ்ரீகாந்தோட அப்பா. நீ யாரியா? போலீஸா, ரவுடியா, இல்ல இங்க படிக்கிற பசங்களுக்கு அப்பனா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எனக்கு மரியாதை சொல்லி கொடுத்து முன்னாடி நீ மரியாதை கத்துக்கோ. பசங்களை அடிக்கிறதா மரியாதையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலனா அந்த பொறுப்பை குரு தானே ஏத்துக்கணும். என் பையனுக்கு ஒழுங்கா கத்து கொடுக்கறது உன் வேலை இல்ல. கத்து இருந்தாலும் வேஸ்ட்னு இப்பதான் புரியுது. அப்பனுக்கும் அப்பனோட ஜாலர்களுக்கும் ஒரு ரவுடி வேலை செய்ய தான் இவங்க காலேஜ் வராங்க. இவங்க இங்க வருது படிக்க இல்ல, படிக்கிறவங்களை கெடுக்க. உன் பையனையும் அவன் கூட ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பேர்ல தடி மாடுகளையும் எதுக்கு இங்க இறக்கிருக்கேன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். காலேஜ்ல இருக்கிற லேப் எல்லாம் அடிச்சு உடைச்சாச்சு, ஸ்போர்ட்ஸ் ரூமை கொளுத்தியாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியில இருந்து எல்லா புக்கு திருடியாச்சு. அது போறாதுன்னு காலேஜ் எலெக்ஷன்ல நிக்க வச்சு சேர்மன் ஆக்கிட்டா யூனிவர்சிட்டி செனட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதோட இந்த காலேஜ் இழுத்து மூடிடலாம். அதுக்கப்புறம் நீங்களும் இங்க இருக்கிற ட்ரஸ்டிகளும் சேர்ந்து இந்த இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட், பார் எது வேணாலும் திறக்கலாம். அதான் உங்க கனவு. கனவா பட்டியல் போட விட கூப்பிடல. என் பையனை ஏன் அடிச்ச? அதுக்கு விளக்கம் சொல்லு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு விளக்கம் தேவையில்ல. வேணா தெரியாத ஒரே விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். பசங்க பொறுக்கித்தனம் பண்ணா அப்பா அம்மா அடிச்சு திருத்தணும். இல்லடா வீட்டுல பண்ற அதே பொறுக்கித்தனம் அவங்க வெளியே செய்வாங்க, அப்ப ஊர் அடிச்சு திருத்தும். அதான் நானும் செஞ்சேன். லெக்சரர் போஸ்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கிடைச்ச லைசென்ஸ் நினைச்சியா? எதுக்கு வீண் பேச்சு? இந்த ஆள் இனிமே இங்க தேவையில்லை. இது மேனேஜ்மெண்ட் முடிவு. டிஸ்மிஸ் பண்ணுங்க. தேவையில்லை. நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நானே இங்க ரிசைன் பண்றேன். ஹியர்ஸ் மை ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே நான் இங்க லெக்சர் இல்ல. நீங்க வேணா ரவுடி பொறுக்கி எதை வேணாலும் கூப்பிடலாம். அடிச்சுங்கிறீங்களே, இவங்கள உருப்படியா கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே. போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வேலை பாக்கி. இவங்களுக்கெல்லாம் அடிச்சுதான் பழக்கம், அடி வாங்கி பழக்கம் இல்ல. ஒருவேளை நாலு சாத்து தான் இவங்க தெரிஞ்சிருவாங்க. இவங்களெல்லாம் எப்படி வளர்த்துருக்கணும் இப்ப நான் காட்டுறேன், பாத்துக்கிறதுக்கு.
சத்தத்தோட பார்வைனா குற்றவாளியா இருக்கலாம், ஆனா இப்ப நான் செஞ்சது தப்புன்னு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லட்டும். இவங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2000 மாணவர்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நீனா தலைமையில் எல்லாரும் தேவாவோட ஜெயிலுக்கு போவோன்னு போராடினாங்க. மாணவர்களோட ஒத்துமை ஜெயிச்சுது. நீனா எலெக்ஷனில் ஜெயிச்சா. யூனிவர்சிட்டி செனட்டில் உண்மைகளை எடுத்து சொன்னா. தேவாவை காலேஜில் திரும்ப சேர்த்துக்கவும், ஸ்ரீகாந்தையும் அவன் ஆட்களையும் காலேஜை விட்டு வெளியேற்றவும் செனட் முடிவு செஞ்சது. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. இனிமே கல்யாணம், நிம்மதியான வாழ்க்கைன்னு கனவுல நான் மிதந்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கோர சம்பவம் நடந்தது. கல்யாண மண்டபத்தில் செய்தியை கேட்ட தேவா உறைஞ்சு போயிட்டாரு. கேஸ் எடுத்துக்க போலீஸ் மறுத்துட்டாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவசரமா ஸ்ரீகாந்தை வெளிநாட்டுக்கு அனுப்ப அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணாரு. இதை தெரிஞ்ச தேவாவும் அவரோட ஃப்ரெண்டும் ஸ்ரீகாந்த் ஏர்போர்ட் போகும்போது அவன் கார் மேலே பாம்பு வீசினாங்க. ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை, அப்பாவி குழந்தைங்களும் உயிரிழந்தாங்க. கோர்ட்ல அவர் எந்த விளக்கமும் தரல. நான் தான் கொலை செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்க, இதே தான் சொன்னாரு. ஒரு வக்கீல் வச்சுக்க கூட விரும்பல. கடைசியில தூக்கு தண்டனை தீர்ப்பாயிடுச்சு. 31ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு. இனிமே நான் சொல்றதுக்கோ நீங்க மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. எனக்கு ஒரு வாக்கு தரணும். உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சொல்ல போறத உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். முப்பத்தி 31ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு. தேவா இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூடவே போயிடுவேன் நானும்.